கதை ஆரம்பிக்கிறது. அழகு பொண்ணு பூமி இந்தியாவுல ஒரு பெரிய கம்பெனில டிசைனர் வேலை. ஆனா நைட்டா தான் வீட்டுக்கு வருவா. சந்தோஷமா ஜாலியா இருக்கிற பொண்ணு. ஆனா வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களும் பாத்திருக்கா. சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டா. அப்பா ஆரோன் பாசத்தோட வளர்த்துட்டாரு. அந்த ஆரோன் அப்பா பூமிய பொண்ணா பாக்குற அளவுக்கு ரொம்ப காதல். திருமணம் பண்ணிக்கவே நினைக்கல. பூமிக்காக மட்டும்தான் வாழ்றாரு. அப்பா ஆரோன் ஷூஸ் ஷாப் ஓனர். நல்லவரு, கவனிப்பான அப்பா. ஆனா ஒரு கெட்ட பழக்கம். சாராயத்துக்கு அடிமையா இருக்காரு. எல்லா நைட்டும் குடிச்சு விழுவார். அவரு நண்பர் தாஜ். இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. பூமி தாஜ் மாமா மாதிரி பாக்குறா. ஒரு மாலை இந்த 2 பேரும் பூமி திருமணத்தை பத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. திருமணம் நெருங்கி வருதுன்னு. அடுத்த மாதம் பூமிக்கு கல்யாணம். டாக்டர் என்னாருக்குன்னு சரியா பொருந்தர பொண்ணுன்னு நினைச்சுட்டாங்க எல்லாரும். அடுத்த நாள் ஆரோன் அவருடைய பழைய வேஷ்டியில ஷூஸ் ஸ்டோருக்கு போறாரு. அங்கே தாஜ் கூட கல்யாண அழைப்பிதழ்களை நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புற வேலையில முழு மூச்சா ஈடுபடுறாங்க. சந்தோஷத்துல தலை சுத்திடும் ஆரோன் கஸ்டமர்களுக்கு 10 விழுக்காடு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. கல்யாண சந்தோஷத்துல இன்னொரு இடத்துல G2ன்னு ஒரு பையன் அவன் அக்காட்ட கிண்டல் பண்றாங்க. எப்பவும் லேட்டா வருவதுக்கு. G2க்கு 17 வயசு, பிறந்த நாள் வரப்போகுது. இவன்தான் பூமிய வேலைக்கு கூட்டிட்டு போய் வர்றவன். அவனுக்கு பூமி அக்கா மாதிரி. ஷூஸ் ஸ்டோர்ல ஆரோன் கல்யாண அழைப்பிதழ்களை கொடுக்க போறாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வள்ளி சாப்பாட்டு கடை நடத்துறாங்க. அம்மா கடை. பூமி கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் வள்ளிக்கு மனசு நொந்து போச்சு. அவளுக்கு தெரியாம விஷால் பல வருஷமா பூமி மேல காதல்ல மூழ்கி இருந்தான். ஆனா அவன் காதலை சொல்ல ஒரு தைரியமும் இல்லாம இருந்தான். பூமி அவனை நண்பனாத்தான் பார்த்தா. ஒரு தலை காதல். ஒரு நாள் விஷால் அவன் மாமா டாலிய போய் பார்க்கிறான். அந்த டாலிதான் அந்த புகழ்பெற்ற பவன் டாக்கீஸ் தியேட்டர் ஓனர். அவன் ஒரு பயங்கரவாதி கதாநாயகன். அவனுக்கு உள்ள கைவாலியன் குலாம். ஒரு அட்டகாசமான டாட்டூ ஆர்டிஸ்ட். டாலி கொஞ்சம் கடுமையான ஆளு. எல்லாரையும் கொத்தடிமையா வச்சிருப்பான். விஷால் டாலிய கிட்ட அவன் ஒருதலை காதலை சொல்லி அழுது புலம்பறான். பூமி வேறொருத்தன கல்யாணம் பண்ணிக்க போறா என்று சொல்லி அவன் உடைஞ்சு போறான். அப்போ டாலி என்ன சொல்றான் தெரியுமா? பூமி கிட்ட ஒரு முறை காதலை சொல்லி பாருன்னு. தள்ளுபடி பண்ணா நான் என்ன வேணாலும் பண்றேன். பூமியை உன் கைக்குள்ள கொண்டு வர என்ன வேணும்னாலும் பண்றேன்னு சத்தியம் பண்றான். மாமா சொன்ன சொல்லை கேட்டு கல்யாணத்துக்கு சில நாள் முன்னாடி விஷால் பூமியை சந்திக்கிறான். அவன் அவள் மேலே இருக்கிற காதலை வச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டான். பாருங்க. ஆனா பூமி ரொம்ப கடுப்பா இருந்தா. நீ ஏன் இப்படி பண்றே நு கத்தி போட்டா இங்கிருந்து நு கொலை கண்ணா பார்த்தா. ஆனா விஷால் ஒரு கட்டில நின்னுட்டான். கடைசியா பூமி அவனை ஒரு அறை அடிச்சா. விஷால் நொறுங்கி போயிட்டான். கல்யாணத்துக்கு சில நாள் முன்னாடி பூமி வேலையில ரொம்ப பிஸியா இருந்தா. என் ஜே கூப்பிட்டு வேலை முடிஞ்ச உடனே வந்து எடுத்துட்டு போற மாதிரி சொன்னா. ஆனா அவன் கல்யாண வேலையில பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டான். சரி, பூமி சாதாரணமா G.2ல வீட்டுக்கு போனா. போற வழியில ஜீப் நிறுத்தி அவன் சின்ன வேலை பார்த்தான். வந்தா பூமி காணோம். என்ன நடந்ததுன்னு தெரியாம விஷால், தாலி, குலாம் கூட்டணி பூமிய கடத்திட்டு போயிட்டாங்க. தாலி சினிமா ஹாலுக்கு. அங்க பூமி மயக்கமா இருந்தா. மருந்து கலந்து கொடுத்தாங்க. சோகமா. அப்புறம் விஷால், தாலி, குலாம் 3 பேரும் கொடுமை பண்ணினாங்க. ஒவ்வொருத்தரா மாறி மாறி. அவங்க யாருன்னு கூட அவளுக்கு தெரியல. புள்ளி எழுந்து பார்க்கும்போது என்ன மாதிரி கொடுமை நடந்துச்சுன்னு தெரிஞ்சு சொல்ல முடியாத துக்கத்துல நிம்மதி இழந்து வீட்டுக்கு போனா. அவங்க கௌரவம் போச்சு. அந்த நேரத்துல தாஜா மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அவங்க புள்ளையை சொல்லாதேன்னு கட்டளையிட்டாங்க. அப்பாவுக்கு சொன்னா கல்யாணமே கேன்சல் ஆகும், அவங்க கௌரவம் போயிடும்னு பயந்தாங்க. அடுத்த நாள் கல்யாணம் சந்தோஷமா நடந்துச்சு. ஆனா சத்தியம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி புள்ளி அவங்க கணவன் கிட்ட சொல்லிட்டா. கணவன் கல்யாணத்தையே நிறுத்திட்டான். புள்ளி மனம் நொந்து போச்சு. சடாரென்னு விருந்தாளிகள் போனதுல அதிர்ச்சியான ஆரோன் அப்புறம்தான் தன் அருமை பொண்ணுக்கு நடந்த கொடுமையான உண்மையை தெரிஞ்சுக்கிறான். கடுங்கோபத்தோட அவன் தாஜு கூட போய் போலீஸ்ல புகார் கொடுக்கிறான். ஆனா போலீஸ்காரங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களை பொருட்படுத்தாம ஆரோன் டிவியையே அடிச்சு நொறுக்குறான். அப்புறம்தான் போலீஸ் கவனமா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் போலீஸ் போய் பூமி வீட்டுக்கு போறாங்க. பூமி காணாம போயிட்டா. முழு கிராமமும் தேடிச்சு. அப்பதான் தெரியுது வள்ளி தாலி கடத்திட்டு போயிருக்காங்க. காட்டுக்குள்ள. வள்ளி கூட்டாளிங்க ஆரோன் போலீஸ்ல புகார் கொடுத்ததை தெரிஞ்சு பூமியை சும்மா விட மாட்டோம்னு கொலை செய்ய நினைச்சாங்க. அந்த நேரத்துல பூமிக்கு தெரியுது அவளை தாக்கினது வள்ளியும் அவன் கூட்டாளிகள் தான். அவங்க பூமியை மிருகத்தனமா அடிச்சு உயிரை போகும் அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. சரி, இப்படி பாருங்க. ஒரு முடிச்சு பாலத்துல பூமி அபாயகரமான ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்றா. ஆனா குலாம் கொடுமையான ஒரு செயலால அவளை தடுத்து நிறுத்திடுறான். அப்புறம் தாலி அவளோட முடியையெல்லாம் வெட்டி போட்டுடுறா. அப்புறம் நதிக்குள்ள தள்ளி விடுறாங்க. அங்கே பல துப்பாக்கி குண்டுகள். அதிசயம், பூமி உயிரோட இருக்கா. உடனே ஹாஸ்பிடல்ல அனுப்புறாங்க. அவள் அப்பா அருண் அவள் அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து நொந்து போயிடுறான். அவளுக்கு நடந்த கொடுமையால
பூமி நினைவு திரும்புறா. அவள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்றா. யாரு யாரு அவளை கொடுமை பண்ணாங்கன்னு. தாலிக்கு தெரியுது பூமி உயிரோட இருக்கா, ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. வள்ளி, தாலி, குலாம் 3 பேரும் கைது. ஆனா அவங்க ஒரு சூப்பர் ஸ்மார்ட் வக்கீலை வச்சிருக்காங்க. அவங்க கிரிமினல்களை ரொம்ப நல்லா பாதுகாக்கிறாங்க. அந்த வக்கீல் பூமியை ரொம்ப தொல்லை பண்றா. சத்தியத்தை பொய்னு சித்தரிச்சு பொண்ண பொம்மையா நடத்தி நீதிமன்றத்துல அவளை அவமானப்படுத்தி பாக்குறத பொறுக்க முடியாம அருண் கையெல்லாம் கூப்பிட்டு என் பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்றேன்னு கத்திட்டாரு. அந்த கத்தலுக்கு அந்த வக்கீல் கூட முடங்கி போயிட்டா. அவங்க செய்த அநியாயத்துக்கு அவங்களுக்கே பயமா இருந்துச்சு. கோர்ட்ல இருந்த எல்லாருமே கண்ணீர் விட்டாங்க. ஒரு தகப்பன் தன் பொண்ணு அவமானப்பட்டு மூலையில தள்ளப்பட்டதை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கான்னு எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு. கடைசில அருணும் பூமியும் அந்த கெட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அருண் ரொம்பவும் நொந்து போயிட்டாரு. தன் பொண்ணுக்கு நீதி கிடைக்க வைக்க முடியலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் சாதாரணமா வாழ முயற்சி பண்ணினாங்க. ஆனா சந்தோஷம் ஒண்ணுமில்லாம துக்கத்தோட நாட்கள் ஓடிச்சு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் முகத்துல சந்தோஷமே தெரியல. ஒரு நாள் டபுள் ஷாக். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கொடுமைக்காரன் அவங்க குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வர செஞ்சா என்று சொல்லி பொம்மி அந்த ஊரை விட்டு போக சொல்றான். கேட்டதும் ஆரோன் எரிஞ்சு போயிட்டான். அந்த கொடுமைக்காரன் கார்களை அவன் நொறுக்கி போட்டான். பொம்மி எவ்வளவு உதவி பண்ணினாலோ அதற்கு இது விலை. அவளை வெளியேற்ற நினைச்சாங்களா? அவள் எந்த தப்பு பண்ணலன்னா அவங்களுக்கு புரியலையா? அவன் கோபத்துல அவங்க எல்லாரும் நடுங்கி போய் சும்மா இருந்தாங்க. அடுத்த நாள் இன்னொரு ஷாக். ஜெட் அக்கா, விஷால் அம்மா, தாலி மனைவி குலாம் பிள்ளை வந்தாங்க. ஜெட் அக்கா ஒரு போன் கொடுத்தாங்க. அந்த போன்ல பொம்மிய அந்த கொள்ளைக்காரங்க அடிச்ச வீடியோ இருந்தது. சத்தியம் வெளிச்சத்துக்கு வந்தது. அதிர்ச்சி. G2 கூட இருந்தான். அவன் பொம்மிய அடிச்சான். அவன் அவளை அக்கான்னு பார்த்து வந்தானே. கொள்ளைக்காரங்க குடும்பம் எல்லாம் வந்து ஆரோன் கிட்டையும் பொம்மி கிட்டையும் சாரி கேட்டாங்க. ஆனா ஆரோனோ கோபத்துல எரிஞ்சு போயிட்டான். கைகளை பின்னிக்கொண்டு வீட்டை விட்டு போக சொல்றாரு. அப்புறம்தான் முழு உண்மையையும் சொல்றாங்க. பூமி அப்பாட்ட கொல்ல சொல்றா எல்லாரையும். ஆரோன் சொல்றாரு இது அவருடைய கடமை மட்டும் இல்ல, அவங்க 2 பேருடையதுன்னு. தாஜு கூட சேர்ந்து நீதிக்காக போர் தொடங்குறாங்க. முதல்ல ஜெட்டை கடத்துறாங்க. முதல்ல ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் ஜெட்டு. ஆனா ஆரோனும் தாஜும் ஒவ்வொரு குற்றத்தையும் சொல்லும்போது விஷாலோட கடையில இருந்து பொருட்களை திருடி போதை மருந்து வைச்சு விஷாலுக்கு கொடுக்கிறான். கடத்தலுக்கு நடுவுல டாய்லெட் போகணும்னு போய் சொல்றான். விஷாலுக்கு ரூனோட போலீஸ் ரிப்போர்ட் கேக்குறான். பூமி ஹாஸ்பிடல்ல இருக்கிறத டாலிக்கு தெரியப்படுத்துறான். எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜெட்டுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி. இவன் தான் முக்கியமான காரணம். குற்றத்துக்கு உதவி பண்ணினது மட்டும் இல்ல, அந்த கொடுமையில பங்கு வைச்சான். கடைசியா அந்த கொடுமையை பதிவு பண்ணி கொடுமை பண்ணான். அவனுக்குள்ள அவன் குற்ற உணர்ச்சி வெடிச்சிடுச்சு. அவன் அழுது அழுது மன்னிப்பு கேட்கிறான். ஆனா நாட்டில உள்ள வெறும் துண்டு வேலை பண்றவங்களுக்கு அருண் பயங்கர தண்டனை அனுபவிக்க போறான்னு தெரிஞ்சு காரியத்தை தானே கையில எடுத்தான். G2 கொடுமைன்னு நெருப்புல வருத்த மாதிரி வேதனை கொடுத்தான். 18 வயசு ஆனதும் கொல்ல போறேன்னு சத்தியம் பண்ணான். சிறையில G2 உசுரே போகிற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டான். முழுசா உடைஞ்சு போனான். அப்புறம் ஒரு பொம்பளை மாதிரி அலங்காரம் பண்ணி 18 வயசு நிறைஞ்ச நாள்ல அருண் வாக்குறுதியை நிறைவேற்ற தயாரானான். G2 பயத்துல நடுங்கி கெஞ்சி அழுதான். ஆனா அருண் கல்லா மாறிட்டான். கடைசி பயங்கர காட்சியில G2 சகிக்க முடியாம நம்பவே முடியாத ஒரு காரியம் பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில ஜெட் உடம்பு கிடந்தது. அப்பா கதறி அழுதான். ஆனா ஜெட்டோட அக்கா சிறிதும் சோகப்படல. கொஞ்ச நாள் கழிச்சு முன்னாடி அருண் கேஸ பார்த்த போலீஸ் ஆபீசர் ஜெட்டோட அக்கா கிட்ட போய் சம்பவ இடத்துல கிடைச்ச லெட்டரை கொடுத்தான். அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. நம்ப முடியாதா? ஆனா அந்த அதிகாரிக்கு இதுல இன்னும் ஏதோ இருக்குன்னு உணர்வு வந்துருச்சு. கதை வேகமா நகருது. 2வது இலக்கு வள்ளி ஆரோன். வள்ளியை ஆரோன் ஒவ்வொரு இடத்துலயும் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வள்ளி பயந்தே துடிக்கிறான். எங்க போனாலும் ஆரோனோட கண்கள் அவனை பின்தொடர்ந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல குலாம் அவன் பட்டறையில இருக்கான். ஆரோன் அவன்கிட்ட வந்து நிக்குறான். குலாம் டாட்டூ ஆர்டிஸ்ட். ஆரோன் அவனுக்கு கற்பழிப்பாளன் டாட்டூ போட சொல்றான். அவமானத்தாலும் கோபத்தாலும் குலாம் தாலி கிட்ட போய் சொல்றான். வள்ளியும் அங்க இருக்கான். பயத்துல நடுங்கி நடுங்கி நிக்குறான். ரோட்டுல ஆரோனை அதே போலீஸ் அதிகாரி நிறுத்தறாரு. ஜெட் சாவு கேஸ்ல விசாரிச்ச அதே அதிகாரி. அவன் கிட்ட ஆரோனோட கீச்செயின் கொடுக்கிறாரு. சம்பவ இடத்துல கிடைச்சது. அதிகாரி சொல்றாரு, உன் வேலையை நீ சிறப்பா முடிக்கணும்னா நீ சின்ன சின்ன தடிகளை கூட விடக்கூடாது. கவனமா இரு. சரியா? காவல்காரன் குற்றவாளிகள் குற்றம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை ஒருத்தன் வெறியோடு தண்டிக்க விட்டுட்டான். அப்புறம் குலாம் பூமி வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் நொறுக்கி போட்டான். அவங்க அம்மா விட்டு போன அருமையான ரேடியோ கூட பாக்கி இருக்கல. சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா கடுமையா மாறுறப்போ தாஜா அக்கம் பக்கத்து ஆளுங்களோட வந்து பூமியை காப்பாத்த முயற்சி பண்றான்.
ஆனா துரதிருஷ்டவசமா குலாம் தாஜாவோட தலையை மின் கம்பத்தில அடிச்சு உடனே கொன்னுட்டான். அவன் நண்பன் சாவை கண்ட ஆரோன் குற்றவாளிகளை ஒழிக்க வெறிபிடிச்சவனா மாறிட்டான். உடனே இரும்பு கம்பு எடுத்துக்கிட்டு குலாமை தேடி பிடிச்சு அவனை ரொம்ப கொடூரமா அடிச்சு உடம்பை நொறுக்கி போட்டான். குலாம் நிலைகுலைஞ்ச உடனே ரயில் பாதைக்கு இழுத்து போய் அங்கே விட்டுட்டு போயிட்டான். சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான், கொஞ்ச நேரத்திலேயே ரயில் வந்து குலாமை பேய் மாதிரி நொறுக்கி போட்டுட்டது. குலாம் சாகுற விஷயம் கேள்விப்பட்ட வள்ளி கொஞ்சம் கொஞ்சமா பயந்து பயந்து கிராமத்தை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணிட்டான். பஸ் ஏறிட்டான், பொது பஸ்ல. ஆனா பயணத்துல அருண் பஸ்ஸ அடைச்சிட்டான். எல்லாரையும் இறக்க சொன்னான். வல்லன் ஒருத்தனா மட்டும் அங்கே இருந்தான். அருகாமையில வல்லன் கெஞ்சினான். ஆனா அருண் கொதிச்ச கோபத்துல வல்லன் தலையை பஸ்ஸோட உலோக கம்பிகளில் அடிச்சான். அப்புறம் கத்தியை எடுத்து வல்லன் கிட்ட ஒரு பயங்கர சவால் விடுத்தான். கழுத்தை நீங்களே அருங்கறதுலாம், இல்லன்னா உடம்புல வேற ஒரு பகுதியா இருக்கணும். பயத்துல நடுங்கி போன வல்லன் அருண் கையிலேயே சாக்குறான். அப்புறம் அருண் பஸ்ஸ எடுத்து தாலி இருக்கிற இடத்துக்கு ஓட்டிட்டு போறான். தாலி அவன் கூட்டாளிகளோட காத்திருந்தாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அருண் வந்ததும் வல்லன் சடலத்தை தாலி முன்னாடி வீசி எரிஞ்சான். தாலியோட ஆட்களும் அருணும் சண்டை போட்டாங்க. காயமடைஞ்சிருந்தாலும் அருண் சிலைக்காம போராடினான். ஒரு தெள்ளுதலான தீர்மானத்தோட தாலி அந்த உலோக குச்சியை ஆர்னின் வயித்துல குத்தி அவனை படுமோசமா காயப்படுத்திட்டான். அப்புறம் தாலி ஆர்ன பயமுறுத்தி பூமியை மறுபடியும் துன்புறுத்துறேன்னு கத்திக்கிட்டான். அவள் துன்பத்தோட நினைவாயிருந்த சேலையை கண்முன்னாடி ஆட்டி காமிச்சு கொடுமை பண்ணான். அப்போ ஒரு தந்தையோட அன்பாலும் கோபத்தாலும் தீப்பிடிச்ச ஆர்ன் அந்த குச்சியை தன் வயித்துல இருந்து புடுங்கி எடுத்து ஒரு பயங்கரமான எதிர்த்தாக்குதலை ஆரம்பிச்சிட்டான். தாலியோட ஆட்களை அடிச்சு துரத்தி அந்த குச்சியை தாலியோட காலுல குத்தி போட்டான். தாலி வலிக்குள்ள தள்ளாடி கொண்டு அங்கே ஒரு விழா நடந்துகிட்டு இருந்த பெண்கள் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சான். ஆர்ன் அவனை விடாம விரட்டி வந்தான். அவனோட தீர்மானம் ஒரு காலும் தளரல. சிறிது நேரத்துல தாலி ஒரு கோவிலுக்குள்ள ஓடி போய் துளிச்சுக்கிட்டான். ஆனா ஆர்ன் அவனை தொடர்ந்து கோவிலுக்குள்ளேயே நுழைஞ்சு தாலியை மோசமா அடிச்சு தள்ளினான். அவனோட கை கால்களை முறிச்சு போட்டான். தாலி ஒரு புனிதமான குளத்தை பார்த்து நின்னுருந்த ஒரு கடற்கரையோரம் படபட்னு நகர்ந்து போனான். ஆர்ன் அவனோட முடியை பிடிச்சுக்கிட்டான். தாலி கீழே விழாம காப்பாத்தினான். தாலி கெஞ்ச ஆரம்பிச்சான்.